நல்லது மாத்திரம்தான் நடக்குங்க. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவாக தோணுது, நெகட்டிவான கனவு வருது, பேட் ட்ரீம்ஸ், இப்படியெல்லாம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நல்லதை நினைக்கணும்னு நினைக்கிறேன், நல்லதை தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன், அதை மீறியும் என் சூழ்நிலையில் எனக்கு நெகட்டிவாக எண்ணம் வருது, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எதிர்மறையான எண்ணங்களாக இருக்குது அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனசில் இருக்குமானால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் சொல்கிறேன், எந்த நெகட்டிவான காரியமோ தீங்கான காரியமோ நீங்கள் பயப்படுகிற காரியமோ அது நடக்கவே நடக்காது. சந்தோஷமாக இருங்க. உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின படைத்த நம்ம அப்பா, நம் தகப்பன், அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். அவர் விடவே மாட்டார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்காங்க, உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது, உங்கள் குடும்பம் தேவனுடைய கரத்தில் பத்திரமா இருக்குங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் இதை நீ சும்மா பார்க்கல, தேவனுடைய நியமத்தின்படி, திட்டத்தின்படி, according to his purpose you are watching this video. So believe that our Father, our God, your Father, your God is with you always, all the time. சொல்லுங்க, my Father is with me all the time. The morning prayer ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தங்களையும் நான் bless பண்ணுறேன், வரவேற்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். My Father is with me always, all the time. எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் என் தகப்பன் என் கூட இருக்கிறார். Amen. Thank you for joining. ஸோ ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மண்டே டு ஃப்ரைடே காலையில் 5:30 இந்தியன் டைம் நோட் பண்ணிக்கோங்க. லைவாக இந்த ப்ரேயரில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சாட்டர்டே சண்டே ஜூமில் நீங்கள் என்னோடய ஃபெலோஷிப்பில் கலந்துக்கலாம், மென்டார்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம், என் கூட பேசலாம். நிறைய விஷயங்கள் யூ கேன் லேர்ன் அண்ட் யூ கேன் க்ரோ ஸ்பிரிச்சுவலி as a matured sons and daughters. Amen. ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். அனௌன்ஸ்மெண்ட், ஸோ தட் ஈவினிங் ஜூம் ப்ரேயர் இந்த மாதிரி லைவ் எப்போல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்க? எவ்ரிடே நம்ம ப்ரேயருக்கு வந்தாலே என்னதான், யூ வில் ஃபில்ட் வித் ஜாய். சொல்லுங்கள், இட்ஸ் a joyful day. எல்லாரும் டைப் பண்ணுங்கள். bless you all. ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் ஷேர் பண்ணிங்களா. வாய்ஸ் கிளியராக இருக்கா? எனக்கு வாய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எல்லாரும். அதே மாதிரி உங்கள் குரூப்பில் ஜஸ்ட் ஷேர் த வீடியோ, உங்கள் டைம் லைனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ மற்றவங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுவே விதை. இட்ஸ் அ சீட். இட் வில் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நாட் ஓன்லி அநேகர் ஆசீர்வதிக்கும். ஆமாம், நீங்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு ஷேர் பண்ணுறதே மற்றவங்களுக்கு இது தெரியணும், மற்றவங்களுக்கும் இந்த வார்த்தை போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, தட்ஸ் த சீட், தட்ஸ் த பவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஜாய்ஃபுல் டே. ஆமென், ஆமென். ஸோ வண்டர்ஃபுல், சூப்பர், வாவ், கிரேட். தேங்க்யூ ஆல். பார்க்கலாம். சாந்தியானந்த் சிஸ்டர், பிளஸ் யூ. சித்ரா சிஸ்டர், ரீட்டா சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், வண்டர்ஃபுல். எல்லாரையும் நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். வாவ், கிரேட். குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்களா? ஆமென். தேங்க்யூ ஆல். ஸோ கிரேட். ஜஸ்ட் ப்ரைஸ் ஹிம். சொல்லுங்கள், ஹாப்பி டே. இட்ஸ் அ ஹாப்பி அண்ட் பிளஸட் டே. ஆமென். வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? ஓகே. புதிதாக இருக்கிறவங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். யூ வில் என்ஜாய் எவ்ரி டே. பாருங்கள், நம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை சந்தோஷமாக நம்ம மேற்கொள்ளணும், பிரச்சனைகள் இல்லாமல், கடன் இல்லாமல், துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் பாருங்கள். அதனால தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? ஐயோ, இந்த கடன் பிரச்சனை இப்படி இருக்கே, இந்த வீட்டு நிலைமை இப்படி இருக்கே, என் பிள்ளைங்களோட லைஃப் இப்படி இருக்கே, அந்த மாதிரி உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா. வேற எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. பாருங்க, இந்த உலகத்துல வருகிற சந்தோஷங்கள் நீங்க யோசிக்கலாம். ஒரு சிலர் பாருங்க, ஏதோ ஒன்று ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் போனால் சந்தோஷமாக இருக்கலாம்.
இந்த காரியம் எனக்கு சந்தோஷத்தை படுத்தும், அந்த காரியம் சந்தோஷத்தை படுத்தும். இதெல்லாம் என்னன்னா ஒரு டெம்பரவரி தான். ஆனா உண்மையான நிரந்தரமான நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பது தேவனுடைய சந்தோஷம். சொல்லுங்க, God's joy is in me. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். God's joy is in me. எனக்குள்ளே தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது. ஜஸ்ட் டைப் அண்ட் டிக்ளேர். டைப் பண்ண முடியாதவங்க உங்க வாயில சொல்லுங்க, தேவனுடைய சந்தோஷம் என்னை நிரப்பி இருக்கிறது. இந்த நாளை மேற்கொள்ள, இந்த நாளை நான் பார்க்க, இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தேவனுடைய பலனாகிய தேவனுடைய சந்தோஷம் என்னை நிரப்பி இருக்கிறது. God's joy have filled me to face this day. Amen. Amen, amen. What a wonderful presence of Jesus. Glory of God, glory of God. Thank you, Master. Thank you, Jesus. Let me see. Okay, wonderful, wonderful. Bless you. Yes. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு நேரா மாறியே தீரும். Amen. God's joy. It's His joy. அவருடைய சந்தோஷம் உங்க லைஃப்ல, என் லைஃப்ல நிரப்பு. காயத்ரி பிரியா, நான் சொல்றேன், ஆண்டவருடைய சந்தோஷங்களை நிரப்புது. சுந்தர் பிரியா, ஆண்டவர் சந்தோஷங்களை நிரப்புது. ஜூலி சிஸ்டர், உங்களை ஆண்டவர் சந்தோஷம், அந்த சந்தோஷம் போதும் நம்ம வாழ்க்கையில. சித்ரா சிஸ்டர், கேத்ரின் சிஸ்டர், நிஷா சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், ஆந்தனி பிரதர், எஸ்தர் வயலட் சிஸ்டர், சுஜா சிஸ்டர். ஒவ்வொருத்தங்க பேரை நான் பார்க்கறதுனால போடுறேன். உங்க பேரை சொல்லனால இருக்காதீங்க. உங்களை தேவனுடைய சந்தோஷம் நிரப்புகிறது. ஜெனட் சிஸ்டர், பிளஸ் யூ. சாரா சிஸ்டர், பிளஸ் யூ. எஸ் காட்ஸ் ஜாய். எஸ் ரீட்டா சிஸ்டர், காட்ஸ் ஜாய். ஜெய்சிலி சிஸ்டர், காட்ஸ் ஜாய். ரேச்சல் டேவிட் சிஸ்டர், தேவனுடைய சந்தோஷம் நமக்கு போதுமானது. த ஜாய் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். இட்ஸ் காட் ஸ்ட்ரென்த். காட் ஸ்ட்ரென்த். ஷாலினி சிஸ்டர், காட் ஸ்ட்ரென்த். நான் சொல்றேன், தேவி சிஸ்டர், காட் ஸ்ட்ரென்த். தேவனுடைய பலன். எல்லாவற்றையும் செய்கிற உங்களுக்கு பலன் உண்டு. ஜார்ஜ் சிஸ்டர், எஸ் காட் ஸ்ட்ரென்த். ஜஸ்லின் பிரதர், காட் ஸ்ட்ரென்த். அந்த சந்தோஷம் தான் பாருங்க நம்மளை பலப்படுத்தும். Amen. We'll pray, we'll start. Thank you, Nelson brother. Bless you. எல்லாரும். தீபா சுரேஷ் சிஸ்டர், bless you. ரவி சிஸ்டர், bless you. Wonderful. ராணி மோகன் சிஸ்டர், bless you. மரியா ரோஸ்லின் டேனியல், bless you. ஜானி பிரதர், bless you. ஜெனட் சிஸ்டர், yes. நிர்மலா கொர்னலியஸ் சிஸ்டர், bless you. Let God strength. மகேஸ்வரி சிஸ்டர், yes, bless you. கவிதா சிஸ்டர், yes. எல்லாரும் சொல்லுங்க, இந்த காலையில, இந்த மார்னிங் டைம், Lord, fill me with your joy. Fill me with your joy. Yes, your joy is my strength. உம்முடைய சந்தோஷம். Yes. உம்முடைய சந்தோஷம், உம்முடைய பரிபூரணம். The abundance. Hola mahanta rahdu reba rimeketele katurama shada rahada riyantunama. Let fill everyone, Lord. Let fill everyone. Wow, it's a joy. It's a happiness. உங்க பிரச்சனையெல்லாம் உங்கள் முன்பாக நிற்க முடியாது. சொல்றேன், உங்க பிரச்சனைகள், உங்களை சூழ்ந்திருக்கிற மலை போன்ற காரியங்கள், it cannot உங்களை தொட முடியாதுங்க. Nothing will touch you. கிறிஸ்டினா சிஸ்டர், nothing will touch you. உங்க பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாபு பிரதர், உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. I see mountains are getting smashed. நான் பார்க்கிறேன் உங்க வாழ்க்கையில் மலை போன்று நீங்கள் மலைத்து நிற்கிற காரியங்கள் மெழுகு போல உருகுகிறது. பிலீவ் பண்றீங்களா? சில காரியங்கள் நமக்கு மலைப்பா இருக்கும். சிலருக்கு, எனக்கு மலைப்பா இருக்கு பிரதர், எனக்கு இதை எப்படி செய்ய போறேன்னு தெரியல, இதெல்லாம் என் லைஃப்ல எப்படி நான் கொண்டு போறேன்னு தெரியல. நான் சொல்றேன், அப்படி மலைப்பா இருக்கிறதெல்லாம் சாதாரணமாக எளிதாக உங்கள் வாழ்க்கையில் முடியும். பிகாஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், everything will be easy. டைப் பண்ணுங்க, ஈஸி. எல்லாமே சுலபம்.
யாருங்க சொன்னது கடினம்னு? ரொம்ப கஷ்டம் யார் சொன்னா? எல்லாமே சுலபம், லெகுவாக இருக்கும். இயேசு சொல்றாரு, என்னுடைய சுமை லெகுவாக இருக்கும். காலா மாறி தெரேகதோ லதா சிஸ்டர் நான் சொல்ல, லெகுவாக இருக்கும். மலைப்பா இருக்கிற காரியங்கள் சாதாரணமாக முடியும், சாதாரணமாக முடியும். இந்த கடன் பிரச்சனை மலைப்பா இருக்கலாம். இந்த பினான்சியல் இந்த பிரஷர் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ண விடாம இருக்கலாம். உங்களால் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்கலாம். டோன்ட் வரி, நீங்க ஈஸியா கடந்து செல்வீர்கள். நீங்கள் கடந்து செல்வீர்கள். நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து செல்வீர்கள். எஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடினமா இருந்தது. வனாந்தரம் ஒரு கடினமான ஒரு பாதை, ரொம்ப கடினமா தோணுச்சு. ஆனால் தேவனுக்கோ அவர் கானானை பார்த்து சொல்றாரு, அவருடைய பார்வையில கானான் தான். ஒருவேளை உங்க பாதை இப்போ கொஞ்சம் கடினமா இருக்கலாம், இல்ல அந்த வனாந்தரம் கொஞ்சம் அப்படியே அந்த மூவ் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். டோன்ட் வரி, யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் கேனன், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசம். நான் சொல்றேன், கிறிஸ்து தான் கானான். உங்களுக்குள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த கானான். ஆமென். நீங்க அதுக்குள்ளதாங்க இருக்கிறீங்க. இப்ப நம்ம சுதந்திரிக்க போகிறோம். எஸ் பாபு பிரதர், எஸ் வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிருச்சுன்னு பிலீவ் பண்றீங்களா? ஐ ரிலீஸ் a job over you. Oh, in Jesus name. In Jesus name. வேலை சுலபமா கிடைக்கும். Believe it. Thank you, Father. I release that anointing of easy, லகுவாய் நடக்கிற காரியங்கள் லகுவாக நடக்கட்டும். எதெல்லாம் கடினமா உங்களுக்கு தோணுதோ, ஒரு சிலர் வீசா, வெளிநாடு ரிலேட்டடா வீசா உங்களை யோசிக்கிறீங்க, இந்த வீசா கிடைக்குமா? இந்த வீசாக்கு என்னெல்லாம் லகுவாக கிடைக்கும், லகுவாக நடக்கும். இட் இஸ் ஈஸி in the presence of Jesus, presence of God, in the Holy Spirit. everything is easy. செங்கடல் இரண்டாக பிளக்கிறது ஈஸி. அது கஷ்டமான காரியம் கிடையாது. தேவனுக்கு செங்கடலை இப்படி பிறக்கிறது கஷ்டமே கிடையாது. எஸ், கனடால இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை இயேசுவின் நாமத்தினால, லவ்லி ஜெசிந்தா, இன் ஜீசஸ் நேம் ஐ ரிலீஸ் a miracle over you. It is easy for you. It is easy to get a job, easy to get a visa in Jesus mighty name. ஈஸிங்க, சுலபமா முடியுங்க. காலாமா ரீடே ரேகா தூரமா. தேங்க்யூ லார்ட். தீபா சுரேஷ் சிஸ்டர், உங்க சன் அட்மிஷன் எல்லாம் ஈஸியா கிடைப்பதாக in Jesus name I release the blessing over your son in Jesus mighty name. Yes, சுஜிகரன், easy. I bless you. சுலபமாக காரியங்கள் நடக்கும். எஸ், டாம் பிரதர், மை டேட் சர்ஜரி, ஓகே, உங்க டேடோடைய சர்ஜரி நான் பிளஸ் பண்றேன். எல்லாம் சுமூகமாக இட் வில் ஹேப்பன் இன் ஜீசஸ் நேம். எஸ் லார்ட். வாசுகி, ப்ரே ஃபார் மீ. எஸ், உங்க பிசினஸ் நான் பிளஸ் பண்றேன். ஐ பிளஸ் யூ சிஸ்டர் வாசுகி, உங்களை நான் பிளஸ் பண்றேன் இன் ஜீசஸ் நேம். 11th அட்மிஷன் மகேஸ்வரி, நான் சொல்றேன், உங்க பிள்ளையா யாருக்கு நீங்க ப்ரே பண்றீங்களோ இன் ஜீசஸ் நேம் எளிதாக கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கும். Amen. Robin brother, yes, your project is blessed in Jesus name. I release the abundance of God in your project, in your work. நீங்கள் கையிட்டு செய்கிறதுல ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக. லீமான் தனஹுதுரபோ ஷெகரே. Thank you Lord. In Jesus name. மனோரவி, yes, உங்க பிள்ளைங்க, yes, I release from the hand of the devil, பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக in Jesus name. I release it brother, release it. அவங்க மேரேஜ், எஸ், அந்த மேரேஜை நான் பிளஸ் பண்றேன். சீக்கிரத்தில் எல்லாம் சுமூகமாக நடக்கும் in Jesus name. Thank you Lord, thank you Father. Believe it, just believe. Yes, amen. Thank you Father. Okay. ஓவியா, I bless. சுஜீகரன், உங்களுக்கு வேலை இயேசுவின் நாமத்தினால கிடைப்பதாக. I release it. In Jesus mighty name. Amen. Thank you Lord. Wonderful. Bless you.
Oh, glory of God. Glory of God. Thank you, Father. முனி லக்ஷ்மி, உங்க டாக்டரோட மேரேஜ் நான் பிளஸ் பண்றேன். மேரேஜ் சுலபமாக, எளிதாக, ஈஸியா நடக்கும். சுஜிகரன், உங்க ஒய்ஃப்க்கு வீசா இயேசுவின் நாமத்தினாலே கிடைப்பதாக. ஐ டிக்ளேர் ரைட் நவ். ஒரு சிலருடைய இது ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா, மாலாஸ் எஸ்தர், ப்ரே ஃபார் மீ. எஸ், உங்க மேரேஜ் நான் பிளஸ் பண்றேன். ஏற்ற துணை இந்த கல்யாணத்துக்காக, மேரேஜுக்காக, உங்க பிள்ளைங்களுடைய மேரேஜுக்கோ, இல்லை உங்க சன் டாட்டர், இல்லை உங்களுடைய திருமணம் பிலீவ் பண்றீங்களா? எளிதாக நடக்கும். I release that anointing. I release that miraculous power over your life in Jesus name. இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறவர். It will be miraculous in your life. அது அற்புதங்களாக நடக்கும். Believe பண்ணுங்க. I feel the anointing of miracle. Thank you, Father. லீமாட்டா ரஹதுரோ. Thank you, Lord. ஜெபராணி, உங்க கிட்ஸை நான் பிளஸ் பண்றேன். அவருடைய எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கிற சிஸ்டர். ஐ ரிலீஸ் தட் பிளஸிங் ஓவர் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. தேங்க்யூ ஃபாதர். ஐ ரிலீஸ் இட். பார்த்து கொண்டு இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க யோசிக்கிறீங்கன்னா, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை பத்திரமா இருக்கு. எஸ் லில்லி ரத்னா, உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற எல்லாருடைய பேர் சொல்லாம நான் இருக்கலாம். பிலீவ் தட். உடனே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நீங்க அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ரோசி சிஸ்டர், உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இட் இஸ், நான் சொல்றேன், ஒவ்வொருத்தர் உங்க பிள்ளைங்கள் மேல அப்படியே வெளிப்படும். தபோதினி ஜான்சன், உங்க லைஃப்ல உங்க பிள்ளைங்க மேல, உங்க குடும்பத்துல வெளிப்படுவதாக. சோபனா, உங்க லைஃப்ல வெளிப்படுவதாக. ரவி தயாளன், உங்க ப்ரே ஃபார் மை சைல்ட். உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். Release that blessing. Just fill in the spirit. Yes, Rani Mohan sister, உங்க சன்னுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பிலீவ் பண்றீங்களா? My future is blessed. My family is blessed. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நிலானி, your family is blessed. Your family is blessed in Jesus name. ரீட்டா சிஸ்டர், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இன் ஜீசஸ் நேம். எல்லாரும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மை ஃபேமிலி இஸ் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பிலீவ் பண்ணுங்களேன். எஸ், ஞானம் ஜான், எஸ், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பிரதர். ஐ see blessings over you. கனகேஸ்வரி சிஸ்டர், எஸ், யுவர் சன் நிக்கோலஸ் அண்ட் டாட்டர் ஏஞ்சலினாவை நான் ரிலீஸ் பண்றேன், பிளஸ் பண்றேன். லெட் த ஃபேவர் ஆஃப் காட், லெட் த பிளஸிங் பி அப்பான் யுவர் சன் அண்ட் டாட்டர். கனகேஸ்வரி சிஸ்டர் பிளஸ் பண்றேன். எல்லாஹா மரியா துரபா ஷிந்த லஹது நேக்கலே. ஃபாத்திமா சிஸ்டர், உங்க குடும்பம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். கௌதம நான் பிளஸ் பண்றேன். சாந்தியான சிஸ்டர், கௌதமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். Let this anointing come upon his life in Jesus name. Restoration in Jesus name. Thank you Father. சித்ரா சிஸ்டர், உங்க ஃபேமிலி ரெஸ்டோரேஷன். நான் சொல்றேன், எதையெல்லாம் ஒருவேளை நீங்க நிறைய பேர் இழந்துட்டோமே, லைஃப்ல நிறைய இப்படி போயிடுச்சே, வருஷங்கள் போகல. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் மறுபடியும் துவக்குகிற தேவன். நீங்க லைஃப்ல நான் சொல்லுவீங்க, எதுவுமே நான் மிஸ் பண்ணலன்னு சொல்லுவீங்க. என் பிள்ளைங்க எதையுமே மிஸ் பண்ணலன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக அதிகமாய் கொடுக்கிறவர், உங்களை திருப்தி செய்கிறவர். பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருடைய தாட்ல வருது, உங்களுக்கு பல வருடங்கள், பல நாட்கள் அப்படி போயிடுச்சே. உங்க பிள்ளைகளின் வாழ்வை காண்பீங்க. எதையுமே மிஸ் பண்ணல, எதையுமே இழக்கவும் மாட்டீர்கள், எதையுமே இழக்க மாட்டீங்க. தேங்க்யூ ஃபாதர். நான் எல்லாருக்கும் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு பைபிள்ல இருந்து சொல்லட்டுமா? இதை ரிசீவ் பண்றீங்களா? இன்னைக்கு காலையில இதை வாசித்து மெடிடேட் பண்ணும்போது இந்த வசனம் பர்டிகுலரா நான் யோசிச்சேன், ஆண்டவரே இப்படிதானே ஆண்டவரே வேதத்துல போட்டிருக்கு, என்னை குறித்து இப்படிதானே ஆண்டவரே போட்டிருக்கு, உங்களை குறித்து இப்படித்தான் போட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து, என்னை பத்தி என் வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னு எனக்கு தெரியணும், என் கண்ணு திறக்கட்டும் ஆண்டவரே. நான் இதை தான் பிலீவ் பண்றேன். இப்ப நான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. ஏசாயா 11வது அதிகாரம் நிறைய இருக்கு. அதுல ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ரிலீஸ் பண்ண போறேன். அந்த அண்ணா அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ண போறேன். எஸ், சாரா மல்லிகா, உங்க வேலை இயேசு நாமத்தில் கிடைப்பதாக.
காலா மாட்டீரை கைதோரோமா. தேங்க்யூ லார்ட். அம்பு சுதா உங்க ஃபேமிலியை நான் பிளஸ் பண்றேன். புதிதாக வாட்ச் பண்றவங்க பிலீவ் பண்ணுங்க. யூ ஆர் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். பால் சரவணன் பிளஸ். யூ ஆர் பிளஸ்ட். ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். mighty power be upon you. கவிதா சிஸ்டர் எஸ். ஜார்ஜ் எஸ். ராணி மோகன் எஸ். mighty power. எடுத்துக்கோங்க. 11 ஐசாயா சாப்டர் 11 verse 9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை. இப்படிதான் போட்டிருக்கு. நான் பிலீவ் பண்றேன். we are in him, he is in us. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயில சொல்லுங்க. நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். I am one with my father. ரத்னா சிஸ்டர் நான் சொல்றேன், you are one with the father. You are one with the father. லில்லி சிஸ்டர் நான் சொல்றேன், you are one with God. one சொல்லுங்க. I am one with my father. டைப் பண்ணுங்களேன். see, தேவன் கூடிய பக்கத்துல தேவன் கிட்ட தீங்கு செய்ய முடியாது. யாரெல்லாம் நம்புறீங்க? தேவனுக்கு பிசாசால என்ன பண்ண முடியாது? தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா அவர் தேவன். அவர் he is a God. அந்த தேவன் is your father. அந்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்க அப்பாவா இருக்கிறாரு, என்னுடைய அப்பாவா இருக்கிறாரு. See, நாம அவருக்குள்ள ஒன்னா இருக்கிறோம். we are in him, he is in us. சொல்லுங்க. I am in him, he is in me. அப்போ நீங்களும் நானும் அவரோடு ஒன்னாக இருக்கிறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த வசனம் ஏசாயா 11வது அதிகாரம் 9வது வசனம், தீங்கு செய்வார் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியமும் உருவாக முடியாது. அப்படி உருவாகிறது வாய்க்காது. அதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா I am in my Father, the Father is in me. No weapon formed against me shall prosper, because I am in him, he is in me. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, அந்நாளிலே இந்த நாளை சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் இருக்கிறதை அறிவீர்கள். நாம அவருக்குள்ள இருக்கிறதையும், இயேசு பிதாவுக்குள் இருக்கிறதையும், பிதாவாகிய தேவன் நமக்குள் இருக்கிறதையும். நீங்க தனியா இல்லைங்க. பிசாசு போய் சொல்றான். தேவன் தூரத்துல இருக்கிறாரு, வானத்துக்கு மேல இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம். அது புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சத்தியம். This is the truth where we are in him. நம்ம அப்படி பிடிச்சிருக்கிறோம். தீங்கு செய்வார் ஒருவனும் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு அகைன்ஸ்டா எந்த காரியம் எப்படிலாம் இருக்கா, ஒண்ணுமே நடக்காதுங்க. கடன் பிரச்சனையா, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். உங்க வீடு, குடும்பம், எதிர்காலம் குறித்து பயம் இருக்கா, பயப்படவே விடாதீங்க. எல்லைக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு இந்த செகண்ட்ல இருந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. தரித்திரத்தின் ஆவி உங்கள் எல்லையை விட்டு வெளியே இருக்கிறது. நீங்க அபண்டன்ங்க, நீங்க பரிபூர்ணம். ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், பணம் உங்களை தேடி வரும். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மணி வில் சேஸ் மீ. ஐ எம் a magnet of money. I won't run after money because money will run towards me. Amen. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை படுக்க வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறாரு. அவரை தேடி வெள்ளியும் பொன்னும் எக்கச்சக்கமான வெல்த் அவரை தேடி வந்துதான், பரிவாரங்கள் வந்துதான், இயேசுவை தேடி வந்துதான். ஆமென். உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறா? கிரைஸ்ட் இருக்கிறாரு. வெல்த் உங்களை தேடி வருமா வராதா? வருமா வராதா? வரும். It will flow towards you. It will follow you. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், பின்தொடரும். அப்படின்னா என்ன தொடரும், நான் பின்னாடி போகணும்னு இல்ல. வெல்த் என்ன தேடி வரும், பணம் என்ன தேடி வரும். பிலீவ் பண்ணுங்க. இயேசு குழந்தையா இருக்கும்போது அவரை தேடி வந்தது. கடைசி வரைக்கும் அவரு தாங்க எல்லாம். அவர் உள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறார். Everything will chase towards you. தீங்கு தொட முடியாது. ஏன்? You are in him, he is in you.
இதுதான் நம்ம மைண்டுக்கு வரணும் பாருங்க. நம்ம கான்சியஸ் மட்டும் இல்ல, சப்கான்சியஸா ஆழ் மனதில் இருந்து இது நமக்கு புரியணும். நம்ம மனது இருக்கு பாத்தீங்களா, த மைண்ட், திஸ் இஸ் த டோர் ஆஃப் ஹெவன். சொல்லுங்க, மை மைண்ட் இஸ் த டோர் ஆஃப் ஹெவன். பரலோகம், தேவனுடைய ஆவியின் பரிபூரணம் வெளிப்பட நம்ம மனது தான் பாருங்க ஒரு கதவு. இந்த மனதின் கதவை திறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க பரிபூர்ணமா இருக்கிறீங்க, தேவனோடு ஒன்னா இருக்கிறீங்க, அவருக்குள்ள கலந்து இருக்கிறீங்க, ஒரு தீங்கும் உங்களை தொடாதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா. இதை உங்கள் மனதுல ஆமேன் சொல்றீங்கல்ல, எல்லாம் ஆமேன் சொல்றீங்க, நீங்க கதவை திறக்கிறீங்க. யூ ஆர் ஓப்பனிங் த டோர் ஆஃப் ஹெவன் இன் யூ. இப்போ திறக்கும் பொழுது இங்க வெளிப்பட ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதுதான் ரகசியம். This is the secret to manifest the blessings of God, the abundance of God. இதுதான் சீக்ரெட். when you believe it, அப்படியே உள்ள வாங்குறது. ஆமா, தேவன் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாரு, தேவன் எனக்கு துன்பத்தை தர மாட்டாரு, தேவன் என்னை அடிக்க மாட்டாரு, தேவன் வியாதியை கொடுக்க மாட்டாரு, தேவன் உங்களை அப்படியே சோதிச்சு கஷ்டப்படுத்த அப்படிலாம் மாட்டாரு. தேவன் தன் பிள்ளைகள் பரிபூரணமாய் வாழ விரும்புகிறார் என்று உங்களுக்குள்ள புரிஞ்சிடுச்சுன்னா, தேவன் எனக்குள்ள இருக்கிறாருப்பா, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். See, it's abundance consciousness. It's your abundance consciousness. உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய பரிபூரணத்தை உணர்கிற ஒரு இடம். I am consciousness. சொல்லுங்க, I am. டைப் பண்ணுங்க, ஆண்டவருடைய நாமம் என்ன? I am. அப்போ அவருக்குள்ள நான் இருக்கிறேன். I am consciousness of God. நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற இந்த உணர்வு உங்களுக்குள்ள வெளிப்பட everything will manifest. Everything will manifest. பாருங்க, கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்யவும் முடியாது, கேடு செய்யவும் முடியாது. Amen. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அப்படியாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், லாஸ்டா ஒரு 2 வசனம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. ஓகே, எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். பீட்டர், தேவனுடைய கரம். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்? ஐ ஆம் இன் கிரைஸ்ட். டைப் பண்ணுங்க, பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. நான் ஒரு 2 வசனம் சொல்றேன். இன்னைக்கு இதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஃபுல்லா வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் இந்த வசனத்தை என்ன பண்ணும், வாயில முணங்கிக்கிட்டே இருங்க. கேடு அதெல்லாம் ஒன்றும் நடக்காதியா, எதுவுமே நடக்காது. தீங்கு என் பக்கத்தில் வரவே முடியாது, தீங்கு என் பக்கத்தில் வரவே முடியாது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் இந்த 2 வசனம் சொல்லிட்டு நம்ம முடிக்க போறோம், டைம் ஆகுது. ஓகேயா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமென். சரி, 1 பீட்டர் சாப்டர் 3 verse 22. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய், பாருங்க, பெண் இருந்தா எடுத்து லைன், என் பைபிள்ல பாத்தீங்கன்னா சும்மா லைன் போட்டு வச்சிருப்பேன் பாருங்க, வச்சிருப்பேன். ஏன்னா இதுதான் அப்படின்னு எல்லாரும் எடுக்க பார்க்கலாம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்கா சொல்லுங்க? ஜீசஸ். டைப் பண்ணுங்க, ஜீசஸ். ஆமென். இது இன்னைக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லி முடிக்க போறேன் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22 பேதுரு எழுதுறாரு, எப்பா இயேசு போய் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரா? சரி, அடுத்தது பாருங்க. தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நல்ல லைன் போடுங்க பார்க்கலாம். தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் கீழ்பட்டு இருக்கிறாங்க. அதிகாரங்கள், all authority is under him, all authority. அடுத்தது வல்லமைகள், all power, எல்லா வல்லமைகளும் அவருக்கு என்ன பட்டிருக்கான்? லைன் நல்லா போடுங்க பார்க்கலாம். கீழ்பட்டு இருக்கிறது. அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க, எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, மைண்ட்ல ஒரு கற்பனை பண்ணிருங்களேன். புதுசா பாக்குறவங்க ஒரு 2 நிமிஷம் கேளுங்களேன். பாருங்க, மனசுல இப்ப கற்பனை பண்ணுங்க, ஒரு சிங்காசனம்,
வச்சுக்கோமே. அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு, வலது பார்சத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு காலுக்கு கீழே வசனம் என்ன சொல்லுது? தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. சொல்லுங்க, அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்ப நான் பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பால் எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம், இது அப்படியே வச்சுக்கோங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, வல்லமைகள் எல்லாம் அவருடைய காலுக்கு கீழே இருக்கு. பவுல் சொல்றாரு எபேசியர் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. பவுல் சொல்றாரு, எப்பா இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது நாமும் மரித்திருக்கிறோம். அவர் உயிர்த்தெழும் பொழுது என்ன நடந்துனா, உங்களை என்னை நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எழுப்பி இருக்கிறார். எழுப்பி இருக்கிறார் சொல்றாரு. அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்வார் அப்படின்னு போடல, உட்கார செய்தார். தட் இஸ் பவர்ஃபுல். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டுங்க. நிறைய நேரம் இதை வாசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமா, செத்து போனா நாளைக்கு அவரோட கூட உட்காரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு. அப்போ அவரு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? வல்லமையோடு உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு மேல? சகல அதிகாரங்களுக்கு மேல வல்லமை, எல்லா வல்லமைகளுக்கும் மேல வல்லமை. தேவதூதர்கள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள். அவர் இருக்கிற இடத்துல நீங்க கீழே உட்காரல, சைடுல உட்காரல. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற அதே இடத்துல, அதே சீட்டுல நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல எனக்கு புரியும் போது குதிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஜஸ்ட் ஜம்பிங். இது அப்படியே புல் அரிக்கணும். என்னன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் இயேசுக்கு காலுக்கு கீழே இருக்குன்னா, உங்க கால் கீழே என் கால் கீழே இருக்கு. தேவ தூதர்கள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள், உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள். சொல்லுங்க, எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது. சகல வல்லமையும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது. தேவ தூதர்கள் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள், எனக்காக வேலை செய்வார்கள். ஏனா நான் கிறிஸ்துவோடே கூட உட்கார்ந்து இருக்கிறேன். I am seated with Christ. டைப் பண்ணுங்க, I am seated with Christ. All powers are under me. அப்ப எப்படிங்க இந்த கடன் பிரச்சனை உங்களை தடுக்கும்? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பினான்சியல் பிரஷரும் ப்ராப்ளமும் சால்வ் ஆவதாக. பணம், கடனை அடைக்கிற பணம் உங்களை தேடி வரட்டும். இதை நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? எந்த அதிகாரத்துல சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நான் முழுவதுமா நம்புறேன், நான் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. அப்ப சொல்லுங்களேன். மலையை பார்த்து இயேசு சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி உன் இருதயத்துல விசுவாசிச்சா. ஏன் விசுவாசிக்கணும்? ஏன்னா நான் அவர் கூட இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நானும் என் பிதாவாகிய தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறோம். We belong to him, he belong to me, we are in him, he is in us. அப்ப அவருக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்ம தைரியமா சொல்லலாம், உங்க பிரச்சனை தீந்துடுச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏதோ உலகத்தில் உள்ளவன் பாசிட்டிவா பேசும், பாசிட்டிவா பேசினா நடக்கும். உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியல, ஆனாலும் பாருங்க பாசிட்டிவா பேசுறான், பாசிட்டிவா பேசினா நடக்கும்னு. ஆனா நீங்களும் நானும் பாசிட்டிவா பேசுறது இல்லைங்க, சத்தியத்தை பேசுறோம். We are not speaking the positive word, we are speaking the truth of God. We are speaking the truth. சத்தியம் என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நான் போக்கிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. என்னோட லைஃப் நல்லா இருக்கு, என் ஃபியூச்சர் நல்லா இருக்கு. இது பாசிட்டிவா பேசுறது இல்ல, இது சத்தியத்தை பேசுவது. That is the truth. உலகம் சொல்லும் வியாதி இருக்கு, உடம்பு இப்படி இருக்கு, சொல்லுங்க நான் சுகமா இருக்கிறேன். இட் இஸ் நாட் பாசிட்டிவ் வேர்ட், இட் இஸ் த ட்ரூத். நான் சுகமா இருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, என்ன உயிரோடு எழுப்பிட்டாரே. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஏன்னா உலகம் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும்னு இல்லை. உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தரிக்க வேணாங்க.
கிறிஸ்துவினுடைய எண்ணம் ரொம்ப ஈஸி. பாருங்க, சொல்றது ஈஸி தானே? சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். முடிக்க போறோம். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கும்ல. நான் நிறைய பேருக்கு டிக்ளேர் பண்ணேன். இப்போ ஒருவேளை பிரதர் இதெல்லாம் ப்ரே பண்ணணும், இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே இப்ப எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு நீங்க போட்டிருக்கீங்களோ அது நடந்து முடிச்சிருச்சுன்னு உங்க வாயினால மனசுல பிலீவ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆமேன் சொல்ல போறேன். ஆமேன் சொல்ல போறேன். யாரெல்லாம் ரெடி? ரெடி? எது உங்க பிரேயர் ரிக்வெஸ்டா இப்ப இருக்கோ, இது நடக்கணும் பிரதர், அது கிடைக்கணும் பிரதர், இந்த கடன் பிரச்சனை தீரணும் பிரதர், இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நான் எத்தனை பேருக்கும் என்னால இப்போ சொல்ல முடியுமா? டைம் இல்ல. இப்ப என்ன பண்ண போறேன்? நீங்க சொல்ல போறீங்க, நான் ஆமேன் சொல்ல போறேன். ரெடியா? let the anointing. Thank you Lord. Holy Spirit, right now, இந்த நேரத்தில் அப்பா ஆவியானவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, உம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, the miraculous working power of God just manifest upon them Lord. அவங்க எதற்கெல்லாம் இப்ப நடந்துருச்சுன்னு சொல்றாங்களோ, எது எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்றாங்களோ, அதன் மேலே ஆவியானவர் அசைவாடுவீராக. let the miracle happen right now Lord. right now Lord. financially அவங்க prosperous நான் டிக்ளேர் பண்றேன். கடன்கள் எல்லாம் தீந்துடுச்சு நான் டிக்ளேர் பண்றேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுடுச்சு டிக்ளேர் பண்றேன். குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டுடுச்சு. உறவுகள், பிரிந்த உறவுகள், உடைந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்துடுச்சு நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. எஸ் ஃபாதர், பரிபூர்ண சுகம் உண்டாயிடுச்சு. பரிபூர்ண சுகத்தில் இருக்கிறார்கள். எஸ் ஃபாதர், I release that mighty power and blessing over everyone in Jesus name. ஊழியத்தில் இருக்கிறவங்க, Lord is with you. தேவனுடைய வல்லமை உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். The power will manifest in your ministry, in your life. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன்னா ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் இந்த வேலை செய்யறேன், வேலையில பயன்படுத்துவார். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்க பேரை பெருமைப்படுத்துவாருங்க. அது மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும். His name will be glorified when your name is glorified. இயேசு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தேவன் தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். The glory of Jesus is in you and me. அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை நம்ம மேல இருக்கிறது. அது உதிக்கிறது. You will shine for Jesus. You will shine. நீங்கள் பிரகாசமாய் இருப்பீர்கள். எங்கும் பிரகாசமாய் இருப்பீங்க. The power of God will manifest right now in Jesus name. Amen. I bless everyone in Jesus mighty name. Amen. What a power of God. எத்தனை பேர் தேவ வல்லமையை உணர்ந்தீங்க? Feel and such anointing of God. அதே வல்லமை இந்த நாள் ஃபுல்லா நடத்தும். ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. 5:30 மார்னிங் இந்தியன் டைம். நாளைக்கு மார்னிங்கும் இதே மாதிரி சில வார்த்தைகளோட ஒரு நாள் கனெக்டடா இருங்க. எப்போவுமே பவர்ஃபுல்லாக அந்த ஃபெலோஷிப்பில் கனெக்டடாக இருக்கணும். அதுவே ஃபயர் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஆமாம், வெள்ளியும் பொண்ணும் தேடி வரும். எல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? சேஸ் உங்கள் அட்ரஸை தேடி வருங்க. பணம் உங்கள் அக்கௌண்ட் அட்ரஸை தேடி அது வரும். எல்லாம் தேடி வரும். நீங்கள் போக வேண்டாம், உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது யாரு? கிரைஸ்ட். உங்களுக்கு அந்த தாட் வரணும், அந்த பிலீஃப் வரணும். என் தேவன் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். Amen. Thank you all. So புதிதாக வாட்ச் பண்றவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லைவ் லிங்க், ஜூம் லிங்க் எல்லாமே அந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் 3 நாள் ஏலகிரியில ஜாய் கான்ஃபரன்ஸ் இருக்கு. பட் அது நேராக வரவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஆனால் லைவ்ல நீங்க பார்க்கணும். 3 நாள் ஜாய் கான்ஃபரன்ஸ் வேற லெவலில் இருக்கும். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் லைவ் இருந்தால் நாங்கள் யூடியூப்ல பிரைவேட் லிங்க்ல வரும். இஃப் யூ வாண்ட் டு அட்டெண்ட், புதுசாக இருக்கிறவங்க ஜாய் கான்ஃபரன்ஸ் 3 நாள் அபிஷேக வல்லமை அந்த அளவுக்கு இருக்க போகுது. மிராக்கிள் ஒர்க்கிங் பவர் நான் பிலீவ் பண்றேன். லார்ட் வில் ஷோ அகெயின். ஆமா, மறுபடியும் அற்புதங்கள், அப்போஸ்தலர்கள் நாட்கள் உண்டாகிறது. உங்களை வச்சும் என்னை வச்சும் ஆண்டவர் தன் க்ளோரியை மேனிஃபெஸ்ட் பண்ண போறாரு. யாரெல்லாம் பிலீவ் பண்ண போறீங்க? ஆமென். பிலீவ் பண்ணுங்க. ஸோ லைவா நீங்க ஒருவேளை யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க் கொடுக்கப்படும். ஸோ 3 days வீட்டில இருந்து நீங்க எந்த கண்ட்ரியில இருந்தும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்கு. நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் கொடுக்குறோம். யூ கேன் ஜாயின். ஸோ May 20, 21, 22, 23. ஸோ இந்த 4 நாள் ஈவினிங் தொடங்கி அடுத்த 23rd ஆஃப்டர்நூன் முடியும். ஸோ அட்டன் பண்ணுங்க. Monday to Friday மார்னிங் 5:30 Facebook லைவ். ஓகேயா? ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க? எல்லாரும் போடுங்க, ஐ எம் ஹாப்பி
இந்த நாள் சூப்பரான நாள், இட்ஸ் a blessed day டைப் பண்ணிட்டு we are going to close. ஓகே, ஹாப்பியா? அவ்வளோதாங்க, என்ஜாய். ஸோ யாராவது லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த வீடியோவில். ஓகேயா? ஸோ நாளைக்கு காலையில் 5:30க்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய். தேங்க்யூ ஆல், bless you.